காப்பியப்ப ஐயா அவர்களுக்கும் தமிழகம் மற்றும் அமீரக கேலக்சி உறவுகளான இன்னைக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இருந்த அவளது வீடு அப்படின்ற கதையை தான் நான் பேசலாம் இருக்கேன். இந்த கதையில வந்து ஒரு 44 வயது மதிக்கத்தக்க அகல்யான்ற ஒரு பெண் இருப்பாங்க. அவங்கள சுத்திதான் இந்த கதை வந்து நகரும். அவங்களுக்கு வந்து 3 பிள்ளைகள். முத பையன் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பையன், 2வது பையன் ஒரு 9வது படிக்கிற பையன், சாரி ஒரு பொண்ணு. அடுத்து வந்து ஒரு 6 வயசு படிக்கக்கூடிய ஒரு பையன். மொத்தம் 3 குழந்தைகள். இவங்களுக்கு என்னன்னா, ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு விசாலமான வீட்டுல வந்து வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ஈபில வேலை பார்க்குறவரு. அவர் சின்ன வயசுல இருந்தே வந்து இவங்க வளரும் போதுல இருந்தே ஒவ்வொரு அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு குவார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த குவார்டர்ஸ் வந்து ஒரு வசதியே இல்லாம இருக்கும். ஒரு கதவு கூட அடைக்க முடியாத ஒரு பாத்ரூம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே வளர்ந்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கும் போதும் அவங்க ரொம்ப சிறு வயதுல இருக்கும் போதும் அவங்க வீடு வந்து ஒரு வசதியே இல்லாம கொஞ்சம் கூரையில எல்லாம் வந்து மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள தண்ணி வர்ற மாதிரியான வீடு, ஒரு அந்த மாதிரி வீடுகள்ல தான் இருப்பாங்க. கழிவறை வசதிகள் கூட இல்லாத வீட்டுல தான் அவங்க வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படியாவது வந்து நம்ம வளர்ந்து பெரிய ஆளான உடனே நம்ம சம்பாதிச்சு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும், ஒரு ஹால் அளவுக்கு நம்ம ஒரு கிச்சனே வச்சு ஒரு வீடு வந்து கட்டணும், நம்ம விசாலமா பின்னாடி தோட்டம் எல்லாம் வச்சு கட்டணும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவங்க ஹாஸ்டல்ல படிக்கும் போது ஒரு மலை அடிவாரத்துல ஒரு காலேஜ் இருக்கும். காலேஜ்ல ஹாஸ்டல்ல அவங்க தூங்கும் போது அவங்க அங்கதான் ஒரு நிம்மதியா தூங்கியிருப்பாங்க. ஏன்னா அந்த காத்து, அந்த ஒரு ஆசுவாசமான நிலையில அவங்க இருந்திருப்பாங்க. அப்படின்னும் போது அவங்க இப்படியெல்லாம் நம்ம வீடு கட்டணும்னு ஒரு அவங்களுக்குள்ள வந்து ஒரு எப்பயுமே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க அப்பயே ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. எப்படியாவது நம்ம ஒரு கல்யாணம் பண்ணோம்னா ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளை எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு பிசினஸ் மேன் தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அவர் தான் வந்து நல்லா சம்பாதிப்பாரு. அதே மாதிரி இவங்களும் அவசியம் ஒரு வேலைக்கு போய் ஆகணும். ஏன்னா அப்பதான் 2 பேரும் சம்பாதிக்கும் போது அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்திருப்பாரு. அவர் வந்து ஒரு பிசினஸ் பண்றவரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொந்த வீடு இருக்கு, பட்டாபிராமில் வந்து ஒரு சொந்த வீடு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சொந்த வீடெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவர் வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா மீது என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா, அவங்க அம்மா வந்து அவங்க ஒரு மதுரையில வந்து ஒரு வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கூட நம்மளோட கிராமத்து வீட்டுக்கே நம்ம போயிடலாம் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஒரு 53 வயசுலயே அவர் இறந்துருவாரு. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லாத மாதிரி. அவங்க பொண்ணோட வீட்டுல அவங்க அம்மா இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்களும் வந்து அவங்களோட பசங்க வீட்டுல மாறி மாறி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த சொந்த வீடு அப்படிங்கிற அந்த ஒரு கொடுப்பனையே இல்லாம இருக்கும். இவங்களுக்கு அது ஒரு ஆசையா வந்து இருந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ண பிறகுதான் அந்த பட்டாம்பிராம இருக்கக்கூடிய வீட்டுக்கு அவங்க போகும்போது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு. அதுக்குள்ள ஒரு 5 ஆண்கள், 3 பெண்கள், 4 குழந்தைகள் இருக்கும்போது வீடே வந்து குனிஞ்சுதான் உள்ள போற மாதிரி இருக்கும். ஒரு மூச்சு முற்றமான ஒரு சின்ன ரூம் தான் இருக்கும். ஒரு அடுப்படியெல்லாம் ரொம்ப ஒரு புகை வெளியில போகாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அவங்க அங்கேயும் போய் ஒரு சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஒரு 3 நாள்லயே அவங்க உட்காந்து அழுவாங்க. சரி, ஏதோ குடும்பத்தை பிரிஞ்சு வந்த ஒரு வருத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே அதை கண்டிப்பா போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள்ல அவங்க கணவரோட வந்து அவங்க ஒரு சினிமாக்கு போகும்போது எங்க நம்ம வந்து ஒரு தனியா ஒரு வீட்டுக்கு பார்த்து போயிடலாமா அப்படின்னு கேட்கும் போது வந்து அவர் அப்ப மண்டே ஆட்டுவாரு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் அடுப்படியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க மாமியார் சொல்லுவாங்க, வந்து ஒரு 10 நாள் தான் அதுக்குள்ள வந்து தனி கொடுத்தணும்னு என் பையன் கேட்டிருக்கேன் அப்படின்னும் போதுதான் அவங்களுக்கு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிக்கும். ஒரு 6 மாத காலங்கள்லயே வந்து அவங்க கணவர் வந்து ஒரு தலையாட்டி போகுமா அவங்க அம்மா சொல்றதுதான் அவர் வந்து தலையாட்டுவாருன்றது வந்து அவங்களுக்கு வேகமாவே தெரிஞ்சு போயிருது. அவங்க குழந்தை அந்த பையன் பிறக்கும் போது ஒரு கை குழந்தையா இருக்கும் போது அவங்க வந்து அதை காரணமா சொல்லி 2 பேரும் வேலை பார்க்கறதுனால அவங்க வந்து வேற ஒரு தனி வீட்டுக்கு போயிருவாங்க. அதுவுமே இப்பனா ஒரே ஹாலு, அங்கேயே ஒரு ஸ்லாப்ல வந்து ஒரு கிச்சனு, அதுவே வந்து தடுத்து விட்டு மாதிரி பக்கத்துல ஒரு பாத்ரூம், ஒரே ஹால்குள்ளேயே வாழ்ற மாதிரியான வாழ்க்கை இருக்கும். இவ்வளவு நாள் வந்து அவங்க தனிமையில வந்து அழுதுருப்பாங்க. அதுக்குள்ள வந்து 3 குழந்தைகள் ஆயிரும். இவங்களுக்கு அந்த வீட்டு மேலான ஒரு பிரியம் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க நியூஸ் பேப்பர்லயும் எங்கேயுமே வாடகை வீடு அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து உடனே எடுத்து அந்த போன் நம்பருக்கு பேசி அந்த வீடை போய் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து அவங்க மாறி இருப்பாங்க. இப்படியே வந்து அவங்க நாட்கள் போயிட்டே இருக்கும். அடுத்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளேயே ஒரு 20 வீடு மாறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 40 வயசு வரும்போது ஒரு 650, 600 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வீடு வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு அந்த வீட்டுல வந்து இவங்க இருப்பாங்க. ஆனா அதுவும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வீடு கிடையாது. அந்த கிரகப்பிரவேசத்துக்கு அவங்க அம்மா வந்திருக்கும் போது கூட சொல்லுவாங்க, ஒரு புறா குண்டு மாதிரி ஒரு வீடு வந்து நீ குடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கூட இந்த வீடு கூட வாங்காமதான்
உங்க உங்க வீட்டுக்காரர் வந்து செத்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அம்மா அழுகும்போது அழுகட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் அகல்யா வந்து இருப்பாங்க. இப்படியே வந்து இவங்க ஒவ்வொரு வீடா அந்த ஆட் எல்லாம் பார்த்துட்டு போய் பார்த்துட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்ககிட்ட ஒரு முன்னேற்றம் இருக்கும். என்ன முன்னேற்றம்னா பொய் சொல்றது இல்ல. அவங்க வந்து ஒவ்வொரு வீடு பார்க்கும்போது எங்க வீட்டுக்காரர் வந்து ஃபாரின்ல இருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தர் கேட்பாங்கல்ல, எங்கம்மா இருந்து வர்றீங்க என்னன்னு கேட்கும்போது மதுரையில இருக்காரு. அவர் ஒரு இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. என் பசங்க இங்க படிக்கிறாங்க. நாங்க இப்பதான் புதுசா சென்னைக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொய் கண்டுபிடிச்சு அந்த வீடுகளை பார்த்துட்டு அந்த வீட்டுல உட்காந்து கொஞ்ச நேரம் மனநிறைவோட அவங்க கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு வீடு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா அது ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ரெகுலரா பண்ணக்கூடிய ஆளே இல்லாம நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க சாவி கொடுத்துறாங்கன்னா உள்ள போய் முகம் கழுவிட்டு ரொம்ப நேரம் தண்ணி திறந்து விட்டுட்டு அந்த வீடு ரசிச்சுட்டு வரக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் அதே மாதிரி ஒரு விளம்பரத்தை பார்க்கறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த வீடை போய் கேட்கும் போது கீழே வந்து 2 பெரியவங்க தான் இருக்காங்க. அந்த பெரியவங்கள ஒருத்தம் போட முடியாதவங்க அவங்க சாரி கொடுத்து நீ மேல போய் பாருமானதும் அது ஒரு பழைய காலத்து வீடு, தூண்கள்லாம் நல்லா பெருசா இருக்கக்கூடிய வீடு, மாமரம் எல்லாம் இருக்கு. அந்த வீடு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அந்த வீடு பிடிச்சு போனோடனே அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் வாடகை, 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் போதும் அவங்களுக்கு நீ ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு அவங்களுக்கு வந்து புரியவே இல்லை. ஆனா அவங்களுக்கு அந்த வீட்டை வந்து எப்படியாவது ஒரு வாடகைக்கு எடுத்துடணும். நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா அதுல பாத்ரூம் டப்பெல்லாம் பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டே குளிக்கிற மாதிரிலாம் அவங்க திரையில தான் பார்த்திருப்பாங்க. ஒரு சினிமால தான் பார்த்திருப்பாங்க. அப்ப நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வீடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒரு முட்டாள்தனமா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வீட்டை எப்படியாவது வாடகைக்கு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடி வரதுக்கு இன்னும் ஒரு 10 நாளைக்கு மேல ஆகுங்க. எங்க கணவர் வந்து ஊர்ல மதுரையில இருக்காரு. அவர் இன்ஜினியரா இருக்காரு. பையன் மெடிசின் படிக்கிறான். எங்களால இப்ப உடனே வர முடியாதுன்னு சொல்லி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் வேணா போடுறேன்னு சொல்லி 20,000 ரூபாய்க்கு சம்மதிச்சு மறுநாளே வந்து பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்து அந்த வீட்டை வந்து ஓகே பண்ணி வீட்டை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இந்த 10 நாள் 20 நாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மாற்றுத் துணி எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. ஏதாவது ஒரு போய் சொல்லி வேலையை வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு அந்த வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடி அவங்க ஒரு பாய் மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த வீட்டுல கொஞ்ச நேரம் படுத்துட்டு அவர் ஆசுவாசப்படுத்திட்டு இப்படியே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த வீடு இருக்கிறதுனால அந்த வீட்டுல வந்து அவங்க ஒரு 10 நாள் வந்து என்னென்னலாம் போய் சொல்லிட்டு அந்த வீட்டுல போய் ஸ்டே பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை. அவங்களோட 2வது குழந்தை ஒரு பெண்ணுன்றதுனால அவளுக்கும் இதே மாதிரி ஒரு ஆசை இருக்குல்லன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு மட்டும் இதை வந்து வீட்டை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வருவாங்க அந்த வீட்டுக்கு. வரும்போது அந்த பெண்ணு கேட்கும் அந்த மக கேட்பாங்க, இந்த வீடு வந்து யாரோட வீடுமா அப்படின்னா என்னோட வீடு தான், நான் தான் பிடிச்சிருக்கேன், எதுக்குமா இங்க நம்ம வீடு மாறி வரப்போறோமா அப்படின்னா இந்த வீடெல்லாம் மாறி இல்லை, எனக்குன்னு ஒரு வீடு தேவைப்படுச்சு, நான் அந்த வீடு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது உனக்கு மட்டும் இருக்கு இந்த வீடு, நீ ஏதோ தப்பு பண்ற, நீ எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கோவப்பட்டு வெம்மா இறங்கி போகும். என்னதான் நம்ம பிள்ளையா இருந்தாலும் அவங்க அப்பாவோட நம்ம ரத்தமா இருந்தாலும் அவங்க அப்பாவோட குணம் இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட அப்பாட்ட சொல்லிடாதேன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க கணவர் வந்து கோவமா திட்ட ஆரம்பிப்பாரு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ வந்து ஒரு தனியா வீடு பார்த்து இருப்ப, யாரு கூட இருக்க அப்படின்னு சொல்லும்போது அது ஆண்களோட புத்தி. நான் மட்டும் இருக்கிறதுக்கு தான் எனக்கான ஒரு வீடு வந்து பிடிச்சாங்க, எனக்குன்னு அந்த மாதிரி ஒரு வீடு வந்து பிடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்படின்னும் போது அவர் என்னென்னலாம் பேசக்கூடாதோ எல்லாமே பேசி அவங்கள வந்து ஏச முடிஞ்ச அளவுக்கு ஏசி அவர் வந்து இனிமே வந்து நீ அந்த வீட்டுல போய் சண்டை போட்டு அந்த 20,000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. நீ வந்து வீட்லயே இருந்தோம் ஒரு 10 நாள் வந்து அவங்க அம்மா எல்லாம் எங்க அம்மாவுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 10 நாள் அவங்க முடங்கியே கிடப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 10 நாள் கேப்ல வந்து அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க ஓட்டிட்டு இருந்த அந்த ஸ்கூட்டரை வந்து வித்துருவாரு அவங்க ஹஸ்பண்ட். நீ வந்து பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு வா, அப்பதான் அதோட கஷ்டங்கள் வந்து உனக்கு புரியும் அப்படின்னுவாங்க. ஆனா இவங்க வந்து அதுக்கப்புறம் பஸ்ல போயிட்டு ஆபீஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் உங்க மனசுல வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டை பத்தி சிந்தனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து சரி அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னும் போது அவங்க அந்த வீட்டு வழியா ஒரு ஆட்டோ பிடிச்சு போவாங்க. நின்று அந்த வீடை பார்ப்பாங்க. பார்க்கும்போது அந்த வீட்டுல இருந்து ஒரு சந்தன ஊதுபத்தியோட நறுமணம் வந்து வெளியில வந்துட்டு இருக்கும். யாரோ அங்க குடி வந்திருப்பாங்க. துணியெல்லாம் காஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஊதுபத்தி எல்லாம் வந்து இவங்க வாங்கி வச்சது. அப்ப வந்து அந்த வாடை வரும்போது அவங்களுக்கு எப்பயுமே அந்த எந்த ஒரு வீடு பார்த்தாலுமே அவங்களுக்கு ஒரு பெருமூச்சு, ஆஹ் இதெல்லாம் ஒரு ஏக்கம் பெருமூச்சு வந்து விடுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீட்டை வந்து அவங்க இன்னொருத்தவங்க குடி வந்துட்டாங்கன்னே அதை பார்த்து ஏக்க பெருமிச்சு விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அவ்வளவு வீடுன்னு சொல்லிட்டு அந்த கதை வந்து வந்து முடிச்சிருக்காரு. ஆண்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை நிமித்தமாவோ ஏதோ ஒரு நிமித்தமாவோ புலம்பெயர்றது வந்து
கட்டாயமா இருக்கலாம், கட்டாயம் இல்லாம இருக்கலாம். தேவையை பொறுத்து மாறுபடும். ஆனா பெண்கள் அவசியம் வந்து ஒரு திருமணம் அப்படின்னும் போது வந்து அவங்களோட அனுமதி இருக்கோ இல்லையோ, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து அவங்க வந்து வாழ்க்கை புறமும் புலம்பெயர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. அது ஒரு தந்தைக்காகவோ, ஒரு கணவருக்காகவோ, ஒரு மகனுக்காகவோ, அவங்க அம்மாவோட லைஃப்லயுமே அவங்க அம்மா வந்து தங்குறதுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அவங்க பசங்க வீட்டுக்கு மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க. அனுமதியே இல்லாம பெண்களுக்கு வந்து தொடர்ந்து இது நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு வந்து நம்மளும் தான் காரணம் அப்படின்னு இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான விஷயங்கள் மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. எஸ் ராமகிருஷ்ணன் வந்து அதை மீன் பண்ணி சொன்னாரான்னு தெரியல. அதை படிக்கும்போது எனக்கு தோணுது. நன்றி.